ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இந்த வீடியோவில் வந்து கோயம்புத்தூர் vlog கம்ப்ளீட்டாக பார்ப்பீங்க. லாஸ்ட் வீடியோலேயே அப்டேட் கொடுத்துருந்தேன். பெங்களூர்லேருந்து இந்த வருஷம் நாங்கள் கன்ஃபார்மாக கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆக போகிறோன்னு. அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனுக்கு வந்து நல்ல ஸ்கூல், அதுக்கப்புறமா தான் மற்ற விஷயங்களை டிசைட் பண்ணோம். ஸோ அவன் ஏற்கனவே சிபிஎஸ்சி அப்படின்றனால இங்கேயும் சிபிஎஸ்சி தான் போடுறோம். அப்புறம் நிறைய பேர் இந்த டவுட் கேட்பீங்க, அங்கே கன்னடம் இங்கே தமிழ் அந்த மாதிரி. ஆக்சுவலாக அவனுக்கு செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி போட்டிருந்தேன். சிபிஎஸ்சி போர்டில் 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லாங்குவேஜே கிடையாது. ஃபஸ்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ், அதுக்கப்புறமா நம்மளோட சப்ஜெக்ட்ஸ் வந்துடும். ஸோ அவன் 11th குரூப்பில் எடுக்க நினைக்கிறது வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் கேட்குறான். பயாலஜி வேண்டான்ட்டான். ஸோ நீட்டு அந்த மாதிரியான ஐடியா அவனுக்கு சுத்தமாக கிடையாது. அப்புறம் அவன் வந்து ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்கிறது கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும்னு அவனாக சொன்னது தான். ஸோ ஒரு குழந்தைன்னு இருந்தாலே அது ஒன்று டாக்டர் ஆகணும், இல்லைன்னா இன்ஜினியர் ஆகணும், அந்த மாதிரி கான்செப்ட்லாம் எங்கள் வீட்டில் இல்லை. ஜீவன் அந்த மாதிரி நான் என்றைக்குமே ஃபோர்ஸ் பண்ணதில்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். நான் எந்த ஒரு ஸ்கூல் நேமையும் நான் இப்போதைக்கு ரிவீல் பண்ணலை. நான் வந்து இப்போ எதுக்காக வந்திருக்கோன்னா, ஒரு என்கொயரி வந்து ஃபார்ம் கொடுக்குறாங்க எல்லா பக்கமுமே. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணிட்டு என்ட்ரன்ஸுக்கு வந்து ஒரு டேட் சொல்கிறாங்க. அந்த டேட்டில் வந்து என்ட்ரன்ஸ் எழுதணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூலில். இன்னும் 2 ஸ்கூல் போயிருந்தோம். மற்ற 2 ஸ்கூலில் எப்படி பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாக்கின் என்ட்ரன்ஸ் மாதிரி வச்சுட்டாங்க. நீங்கள் வந்து இப்போவே என்ட்ரன்ஸ் எழுதலாம் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஜீவன் அப்போ தான் 10th பப்ளிக் எழுதி சப்மிட் பண்ணியிருந்தான். ஸோ ஃபுல் போர்ஷன் எழுதி சப்மிட் பண்ணிட்டு இமீடியட்டாக கோயம்புத்தூர் வந்த உடனே என்ட்ரன்ஸ் அப்படின்றனால அவனுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஸோ அங்கேருந்து கிளம்பி இன்னொரு ஸ்கூல் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் வாங்கின உடனே ஒரு 1.5 hours அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் நடக்குது. ஆக்சுவலாக என்ன சப்ஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக மேக்ஸும் சயின்ஸும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுக்குறாங்க. இந்த ஸ்கூலில் மட்டும் இங்கிலீஷும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா மென்டல் எபிலிட்டி ஏதோ ஒரு இது சொன்னான். 2 ஸ்கூலில் என்ட்ரன்ஸ் முடிஞ்சிருச்சு. 3வது ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 1 week டைம் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது அந்த ஸ்கூலு. மினிமம் 50% எடுத்தால் தான் சீட் அப்படின்னாங்க. என்ட்ரன்ஸுக்கு நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. நீங்கள் தான் எக்ஸாம் பேடு கொண்டு வரணும், பென்னு, பென்சிலு, காம்பஸ் எல்லாம் கொண்டு வரணும். ஆக்சுவலாக ஊர்லேருந்து இதெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வரல. சரி வாங்கிடலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு வாங்கி வச்சுருக்கோம். அவனை வந்து 1 week ஃபுல்லாக உட்காந்து படிக்க வச்சு அந்த ஸ்கூலுக்கு வந்து என்ட்ரன்ஸ்க்கு அனுப்பிச்சேன் நான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த டிவைன் ஃபுட்ஸ் வெப்சைட்லேருந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். அது ரிசீவ் பண்ணியிருந்தேன். அதை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது ஃபிக் ஹனி ஸ்ப்ரெட். இது வந்து ஒரு ஜாம் ஸ்ப்ரெட் மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படியேவும் சாப்பிட்லாம். ஃபிக்குனா அத்திப்பழம். அத்திப்பழம் பார்த்தீங்கன்னா தேனில் ஊற வச்சு கொடுத்துருக்காங்க. அத்திப்பழம் ஹீமோக்ளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் ஆகட்டும், ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் லெவல் வந்து மெயின்டைன் பண்ணணும். 8 to 12 வந்து நார்மல் ரேஞ்சு. உங்களுக்கு வந்து 8 விட கம்மியாக போகுதுன்னா நீங்கள் அனிமிக்குன்னு அர்த்தம். ஈஸியாக உங்கள் பிளட்டில் இருக்கிற ஹீமோக்ளோபினை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அத்திப்பழம் எடுத்தீங்கன்னாவே போதும். ஈஸியாக உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் லெவல் இம்ப்ரூவ் ஆகிடும். அடுத்த ப்ராடக்ட் வந்து க்ளோ சோப். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் டர்மரிக் சோப் வந்து தொடர்ந்து ஒரு 4 மாதமாக பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சூப்பராக இருக்குன்ட்டு. எனக்கு வந்து நான் டர்மரிக் சோப் தான் வாங்கிட்டு இருக்கேன். இது வந்து கோகோனட் ஆயில் சோப்பு. என் தங்கச்சி குழந்தைங்களுக்காக நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இதில் வந்து கோகோனட் ஆயில் மட்டும் இல்லாமல் துளசி ஆயில், இந்த மாதிரி கொஞ்சம் ஆயிலெலாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த சோப் மெயினாக எதுக்காகனா, இந்த ஹோம்மேட் சோப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கின் ட்ரை ஆகாது. நம்ம கடையில் வாங்குற கெமிக்கல் சோப்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னை ட்ரை பண்ணும். அது முக்கியமாக 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஹோம்மேட் சோப்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த சோப்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கையில் வந்து கை முட்டி, கால் முட்டிலெல்லாம் ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிட்டு குழந்தைங்களுக்கு வந்து கருப்பாக இருக்கும். அந்த கருப்பு வந்து போயிடும் இது போட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது. இந்த சோப் பர்ச்சேஸ் பண்ணி என் தங்கச்சிக்கு கொடுத்துட்டேன். என் தங்கச்சி குழந்தைங்களுக்கு வந்து அவள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. வேற லெவல் குவாலிட்டியாக இருக்கிறதா சொன்னான். இந்த டிவைன் ஃபுட் வெப்சைட்டில் இருக்கிற சோப் எல்லாமே வந்து செம்ம குவாலிட்டி. நான் சொல்லி நீங்கள் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, மேடம் நீங்கள் சொல்லி தான் நான் வாங்கினேன், ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு. ஸோ டர்மரிக் சோப்பும் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த கோகோனட் ஆயில் சோப்பும் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் எது வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். அடுத்த ப்ராடக்ட் வந்து மில்லட் மீல் பவுடர். இதில் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டில் வந்து மோர் தென் 25 இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சத்து மாவு. நீங்கள் சத்து மாவு கஞ்சி மாதிரி காய்ச்சி
குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சப்போஸ் நீங்க எடுக்க நினைக்கிறீங்களா, நீங்க டைரக்டா பால்ல ஆட் பண்ணிட்டு சுகர் இல்லாம எடுத்துக்கலாம். சுகரோட நம்ம எடுக்கும்போது வெயிட் கெயின் ஆகும். ஸோ ஒரு வேளை பிரேக்ஃபாஸ்ட்டையோ இல்ல டின்னரையோ ரீப்ளேஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா, இது ரொம்ப நல்ல ப்ராடக்ட். இன்கிரீடியன்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே மில்லட்ஸ். இதுல மெயினா ஆவாரம் பூ இருக்கு. அப்புறம் வந்து ஹைபிஸ்கஸ், செம்பருத்தி ஆட் பண்ணியிருக்காங்க. கேஷ்யூ நட், பெப்பர், ஆல்மண்ட், பிஸ்தா பருப்பு, சுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ராகி, கார்ன், சிக் பீஸ், கொண்டக்கடலை, அது இல்லாம எக்கச்சக்கமான மில்லட் வெரைட்டி ரைஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தா நீங்க 1 டீஸ்பூன் வந்து தண்ணியில கரைச்சிட்டு ஸ்டவ் மேல வச்சு நீங்க லைட்டா சூடு பண்ணீங்கன்னா அது திக் ஆகும். நீங்க மத்த சத்து மாவு கஞ்சி எல்லாம் எப்படி கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி தான். நல்லா திக் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கஞ்சியா கொடுக்கலாம். பெரியவங்க எடுக்க நினைக்கிறீங்கன்னா இது வந்து அப்படியே ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துட்டு சூடான பால்ல வந்து கலந்து குடிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட். இது எனக்காக தான் நான் வாங்கினேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு பதிலா இது வந்து பால்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்னு இருக்கேன். இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றேன். டயாபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து மேபி இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். ஆவாரம் பூ வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா, அத வாங்கி நல்லா காய வச்சுட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கோங்க. டெய்லி வந்து உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ, ஒரு 1 கப்பு தண்ணி எடுத்து, அதுல வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச ஆவாரம் பூ போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா, அந்த தண்ணி 1/2 கிளாஸா சுண்டுனதுக்கு அப்புறமா அத வடிகட்டி குடிச்சீங்கன்னா, நல்லாவே வந்து சுகர் கண்ட்ரோல் ஆகுறதா சொல்றாங்க. எங்க வீட்ல எங்க ரிலேட்டிவ்க்கு வந்து சுகர் இருக்கு. அவங்க ஆவாரம் பூ இந்த தண்ணி குடிச்சு நல்லா சுகர் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. வீக்லி த்ரைஸ் எடுத்தா போதும். இது ஒரு கை வைத்தியம். நம்ம வந்து இஃப் சப்போஸ் டயாபெட்டிக்கா இருக்கன்னா, கம்ப்ளீட்டா மெடிசின் மேலயே டிபெண்ட் ஆயிருக்க முடியாது. வாக்கிங்கும் போகணும். இந்த மாரி கை வைத்தியம் எடுத்துட்டு, ஸ்ட்ரிக்ட்டான ஒரு டயட் ஃபாலோ பண்ணோம் அப்டின்னா, ஈஸியா வந்து நம்ம சுகர் லெவல மெயின்டெயின் பண்ண முடியும். நான் வந்து காலையில இப்ப மில்லட் மீல் பவுடர் யூஸ் பண்ணி ட்ரிங்க் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த வீடியோல நீங்க பார்த்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே நான் பர்ச்சேஸ் லிங்க் வந்து உங்களுக்கு நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். அந்த லிங்க கிளிக் பண்ணி நீங்க எந்த ப்ராடக்ட் வேணாலும் வாங்கிக்கலாம். என்னோட கூப்பன் கோடும் குடுத்துருப்பேன். அந்த கூப்பன் கோட யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது வந்து நியர்லி 1 வீக்குக்கு அப்புறமா இந்த ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். இங்க பேரண்ட்ஸ் எல்லாம் உட்கார வச்சிருந்தாங்க. அந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேல வந்து ஜீவன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுத போயிருந்தான். நியர்லி 2 ஹவர்ஸ், எக்ஸாம் டைமே 2 ஹவர்ஸ் தான். அவனும் 2 ஹவர்ஸ் எழுதிட்டு வந்திருந்தான். சயின்ஸும், மேக்ஸும் மட்டும் இந்த ஸ்கூல்ல குடுத்துருந்தாங்க. இங்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நான் இந்த ஸ்கூல்ல மீட் பண்ணேன். ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல்ல ஸ்டாஃபா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அங்க உட்காந்துருக்கிறத பார்த்து அவங்களா வந்து பேசினாங்க. இன்னும் வந்து ரிசல்ட் வரல. என்ட்ரன்ஸ் எழுதின ஸ்கூல்ஸ்ல வந்து இன்னும் ரிசல்ட் வரல. ரிசல்ட் வந்த உடனே கண்டிப்பா ஸ்கூல் பத்தின அப்டேட் உங்களுக்கு நான் குடுக்குறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸ்கூல் பத்தி நெறைய உங்களுக்கு வந்து நான் சொல்லணும்னு நெனச்சிட்டு இருக்கேன். நான் ஷேர் பண்ண போற விஷயங்க பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நெறைய பேரு ஐ மீன் தமிழ் ஸ்பீக்கிங் இருக்கிறவங்க நெறைய பேர் பெங்களூர்ல இருக்கீங்க. அங்க வந்து ஸ்கூல் எது நல்ல ஸ்கூலு, சிபிஎஸ்சியா, ஐசிஎஸ்சி போடணுமா, அந்த மாரி கன்ஃப்யூஷன்ஸ்லாம் இருக்கு. அத பத்தி ஏற்கனவே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். சிபிஎஸ்சினா என்ன, ஐசிஎஸ்சி ஸ்கூல்னா என்ன, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கும் ஸ்டேட் போர்ட் ஸ்கூலு இத பத்தி கம்பேர் பண்ணி டீட்டெயிலா ஐ மீன் சிலபஸை கம்பேர் பண்ணி டீட்டெயிலா வீடியோ போட்டிருக்கேன். எந்த ஸ்கூல் பெஸ்ட்டு அப்படின்லாம் நான் எதுவும் சஜஸ்ட் பண்ணுறதில்ல. அது அவங்கவுங்க விருப்பம். அவங்கவுங்க குழந்தைங்களுக்கு அவங்கவுங்க ஸ்கூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஸ்கூல் பற்றின கன்ஃபியூஷன் இருந்தால் ஸ்கூல் அப்படின்னே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணால் நான் கொடுக்குறேன். அதில் போயிட்டு நீங்கள் ஸ்கூல் பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இனி நான் பேசணும்னு நினைக்கிற டாபிக் பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் இவ்வளோ வருஷம் இருந்திருக்கும். அதில் மெயினாக ஸ்கூல் பற்றி ஒரு சிலது வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பட் அந்த வீடியோ ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் என்னை நம்பி நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துட்ருக்கீங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு வேர்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னை வந்து அவ்வளோதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களை வந்து நல்ல வழியில் கைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்கூல் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாப்பிக்காக இருக்கும். அதனால நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நான் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பேச நினைக்கிற இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் இவ்வளோ வருஷமாக இருந்தோம். அங்கே தான் ஜீவன் ஸ்கூல் படித்தான், சிபிஎஸ்சி.
அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக உங்கள் கூட பேச நினைக்கிறேன். அடுத்ததாக நிறைய பேர் இப்போவும் எங்கிட்ட சிபிஎஸ்சி பெஸ்ட்டாக மேடம், ஸ்டேட் போர்டு போடலாமா அந்த மாதிரி என்கிட்ட கேட்குறீங்க. ஆனால் உங்கள் குழந்தைங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஆனால் சிபிஎஸ்சினா என்ன, ஸ்டேட் போர்டுனா என்ன மாதிரி இருக்கும், ரெண்டுலேயும் படிக்கிறதுனால உங்களுக்கு வந்து மேல் படிப்பில் என்ன மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்கும், சிபிஎஸ்சியில் படிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ், ஸ்டேட் போர்டில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்றத என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தர நினைக்கிறேன். அதை வச்சு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் பிளான்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா, மேலே அவங்க என்ன படிக்க நினைக்கிறாங்கன்றதை பொறுத்து நீங்கள் ஸ்கூலை வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் எதையும் சஜஸ்ட் பண்ண முடியாது. அப்படி நிறைய சஜஸ்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து நிறைய பேர் சண்டைக்கு தான் வராங்க. எந்த ஸ்கூலை பற்றி என்ன சொன்னாலும் அவங்களுக்கு இருக்கிற ஒப்பீனியனை வந்து சொல்லுவாங்க. இப்போ என்னோட சேனல்ல நான் என்னோட ஒப்பீனியனை தானே சொல்ல முடியும். எனக்குன்னு பர்சனலாக ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து நான் கொடுப்பேன். ஜீவனுக்கு வந்து என்னோட ஒப்பீனியன் படி ஸ்கூல் செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். உங்கள் குழந்தைங்களுக்கு எந்த ஸ்கூல் பிடிக்குமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. போத்தீஸில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற என்னோட தம்பி வீட்டுக்கு வந்திருக்கோம். இவன் தான் என்னோட சொந்த தம்பி. நிறைய பேர் என்னோட சித்தப்பா பையனை தான் நிறைய தொடர்ந்து வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இவன் இவ்வளோ வருஷம் வந்து ஜெர்மனியில் இருந்தான், என்னோட தம்பி. ஸோ ஜெர்மனிலேருந்து வந்து ஒரு 2 months ஆச்சு. ஜெர்மனிலேருந்து வந்ததுக்கு அப்புறமா இப்போ தான் அவனை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ வீட்டுக்கு போயிருந்தோம். ஜீவன் வந்து என் தம்பி பாப்பா கூட அவ்வளோ அட்டாச் ஆகிட்டான். ஜெர்மனிலேருந்து நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தான் எல்லாருக்குமே. எனக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. ஆக்சுவலாக என்னென்னா ஒரு 2-3 months ஆயிடுச்சு அவன் ஜெர்மனிலேருந்து வந்து. பட் இவ்வளோ நாள் எனக்காக இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து பத்திரமா வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. ஸோ உங்கள் கூட ரொம்ப ஹாப்பியாக ஜெர்மனிலேருந்து வந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பெல்லா விட்டா பிராண்ட் உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியாலேயும் இந்த பிராண்டு கிடைக்கிது. இந்த மாதிரி செட்டாக தான் கிடைக்கும். சிங்கிள் இதாக பர்ச்சேஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில. ஸோ ஃபார் விமன் சொல்லிட்டு ஒரு பாக்ஸு, ஃபார் மென் ஒரு பாக்ஸ் கொடுத்தான், 2 பாக்ஸ் கொடுத்தான். பட் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுற பழக்கம் இல்லை. நான் வந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃப்யூம் பைத்தியம்னு சொல்லலாம். டெய்லியுமே காலேஜுக்கு வந்து பாடி ஸ்ப்ரே இல்லைன்னா பர்ஃப்யூம் இல்லாமல் போகவே மாட்டேன். ஸோ எனக்கு பர்ஃப்யூம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்திருந்தான். அதில் அந்த லெஃப்ட் சைட் கார்னரில் ரோஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அது உண்மையாகவே பன்னீர் ரோஸ் ஸ்மெல் வந்தது. லாங் லாஸ்டிங்காக இருக்குது. மேலும் ஒரு 4 hours அந்த ஸ்மெல் நம்ம உடம்புல இருக்குது. அடுத்ததான் சோப்பெல்லாம் நிறையா வாங்கிட்டு வந்தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் சோப் தான். நான் ஏற்கனவே வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், நார்மலான கெமிக்கல் சோப்லாம் யூஸ் பண்ணோன்னா ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகும். எனக்கு வந்து 2 ரோஸ் சோப்பு, 2 1 அலோவேரா சோப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தான். பரவாயில்ல, எனக்கு எதெல்லாம் தேவைப்படுதுன்னு அவன் ஞாபகம் வச்சிருக்கான். ஜெர்மனிலேருந்து ஃபோன் பண்ணப்போ என்ன வாங்கிட்டு வரணும்னு கேட்டப்போ நான் காஸ்மெட்டிக்ஸ் தான் சொன்னேன். ஷாம்பு, பாடி லோஷன் இதெல்லாம் சொல்லியிருந்தேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியன் பிராண்டு தான் இங்கே வந்து ஒரு குவாலிட்டியில் இருக்கும். அதுவே வெளிநாட்டிலேருந்து வர நம்மளோட பிராண்ட் குவாலிட்டி வேற லெவலில் இருக்கும். ஸோ இவங்க எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு ஒரு குவாலிட்டி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இந்தியாவில் சேல் பண்ணுறதுக்குன்னு ஒரு குவாலிட்டி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. எங்கள் அக்கா வந்து கல்ஃபில் இருந்தாங்க. சன்சில்க் ஷாம்பு எனக்கு கல்ஃப்லேருந்து வாங்கிட்டு வராங்க. அவ்வளோ டிஃப்ரென்ஸ், அவ்வளோ க்ரீமியாக அவ்வளோ நல்லா இருக்குது. பட் இங்கே கிடைக்கிற சன்சில்க் ஷாம்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரை ட்ரை பண்ணிட்டு இருந்தது. ஸோ எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது அவுட் சைட் இந்தியாவில் கிடைக்கிற காஸ்மெட்டிக்ஸோட குவாலிட்டி வேற லெவல்ன்ட்டு. ஸோ 2 பவுச் வாங்கிட்டு வந்திருந்தான். ஒரு சின்ன கிளச் மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தான். ஸோ ஷாம்பு நான் சொன்னனால ஒரு ஷாம்பு, ஒரு கண்டிஷ்னர் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ இது லாரியல் பாரிஸ் அந்த பிராண்டுன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் கேட்டிருந்தேன் பாடி லோஷன் கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பெரிய பாட்டில் பாடி லோஷன் வாங்கிட்டு வந்திருந்தான். அடுத்ததான் 2 ஸ்மார்ட் வாட்ச். ஒரு வாட்ச் பார்த்தீங்கன்னா ஜீவனுக்கு, ஒரு வாட்ச் வந்து என் ஹஸ்பண்டுக்கு. எங்கிட்ட எனக்கு ஸ்மார்ட் வாட்ச் வேணுமான்னு கேட்டால் எங்கிட்ட ஏற்கனவே இருக்குது, வேண்டான்னு சொல்லிட்டேன். சும்மா எத்தனை ஸ்மார்ட் வாட்ச், அது வேஸ்ட்டு தான். ஒன்று தான் கையில் கட்ட போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜீவனுக்கு வந்து பிளாக் கலர் ஸ்டாப் இருக்கிற மாதிரியான வாட்ச்சு. போல்ட் அப்படின்ற பிராண்டு, இதுவும் ரொம்ப ஃபேமஸான பிராண்டு தான். இந்தியாலையும் கிடைக்குது, அமேசானில் கூட அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இது பெஸ்ட் பிராண்டாக சொல்வேன். இது வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு, அவர் வந்து இந்த மாதிரி செயின் வச்ச வாட்ச் தான் கட்டுவார். ஸோ அது மாதிரி செயின் இருக்கிற வாட்ச்லேயே வந்து ஸ்மார்ட் வாட்சாக வாங்கிட்டு வந்திருக்கான். நார்மல் வாட்சுக்கும் ஸ்மார்ட் வாட்சுக்கும் இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் வந்து மெஷர் பண்ணிக்கலாம், நம்மளோட ஸ்லீப்பிங் டைம், நம்ம எவ்வளோ நேரம் நடக்கிறோம், மெயினாக ஜிம் போகிறவங்களுக்குலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இது வந்து ஒரு காம்பேக்ட் பவுடர், என்ன பிராண்டுன்னு தெரியல. ஆனால் என்னன்னா ஷேடு கொஞ்சம் டார்க்காக எடுத்துகிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தான். உண்மையாகவே ஹாப்பியாக இதெல்லாம் நான் வீடியோவில் காட்டுறேன். வெளிநாடுக்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் போனாங்கன்னா நம்மளை ஞாபகம் வச்சு இவ்வளோ விஷயம் வந்து வாங்கிட்டு கேரி பண்ணி மறுபடியும் வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். என்னன்னா லக்கேஜுக்கு வந்து அவங்க லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த லிமிட்குள்ளே தான் எடுத்துகிட்டு வரணும். பட் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாமே யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்ஸ் தான். பெங்களூர்ல இருந்து கோயம்புத்தூர் வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப பிஸியா இருக்கேன். எனக்கும் பார்த்தீங்கன்னா காலேஜ்ல இந்த வாரம் வந்து 2 காலேஜ்ல இன்டர்வியூ இருக்கு. இதுக்கு நடுவுல வீடியோஸ் குடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் எங்களோட கோயம்புத்தூர் புது வீடு வந்து காலி ஆகல. ஒன்ஸ் அது காலி ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு கண்டிப்பா ஹோம் டூர் வரும். இன்னொரு ஒரு சின்ன விஷயம் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட வீடியோஸ்க்கு வந்து நீங்க லைக் பண்ணீங்கன்னா, நான் போஸ்ட் பண்ற வீடியோஸோட கன்டென்ட் வந்து ஏதாவது விதத்துல உங்களுக்கு வந்து புடிச்சிருக்கு, உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வரும். மேபி உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்றதுக்கு டைம் இல்லாம இருக்கலாம். பட் ஜென்ரலா இத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு வீடியோவோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அந்த வீடியோக்கு லைக் கொடுத்தீங்கன்னா ஓகே, இது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த மாதிரி கண்டென்ட்லாம் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஏன்னா இப்போ வாரத்துக்கு ஒரு வீடியோ கொடுக்குறதே எனக்கு கஷ்டமா இருக்கு. அந்த ஒரு வீடியோவும் பார்க்குற உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிதான் நான் யோசிப்பேன். என்ன ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலுமே அது வந்து பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். என்னோட லைஃப் ஸ்டைலை வந்து ஷேர் பண்ணுறதை விட நான் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறனால என்னை நீங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ நான் கொடுக்குற கைடன்ஸ் வந்து நல்ல விதமாக இருக்கணும். அது நல்லா உங்களை கைட் பண்ணணும். தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஆவாரம் பூ பற்றின இன்ஃபர்மேஷன், எனக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய வந்தாலும் உங்க கூட நான் உடனே ஷேர் பண்ணுறேன். ஸ்கூல் ரொம்ப முக்கியம். நம்மளோட நம்ம குழந்தைங்களோட லைஃப்பை வந்து டிசைட் பண்ணுறது படிப்பு தான். நான் மெயினாக எஜுகேஷனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு ஜீவனோட ஸ்கூலுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். எங்கே வந்து ஜீவனுக்கு ஸ்கூல் அமையுதோ அதை சுற்றி தான் எங்களோட லைஃபே இனிமேல் இருக்க போகுதுன்னு நான் லாஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ எந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தாலும் தயவு செஞ்சு அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நான் கேட்ட நெக்ஸ்ட் நான் போஸ்ட் பண்ண வேண்டிய வீடியோ பற்றி ஸ்கூல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன் எந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறான் அப்படின்ற ஸ்கூல் நேமை வந்து ரிவீல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரிஸ்க்கு தான், சேஃப்டி இஷ்யூன்னு சொல்லலாம். மற்றபடி எதை வச்சு அந்த ஸ்கூலை நான் டிசைட் பண்ணேன், என்னென்ன விஷயங்களை வந்து நான் ஸ்கூல் ஜீவனுக்கு ஜாயின் பண்ணும்போது கன்சிடர் பண்ணுறேன், அந்த மாதிரி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கறதுக்கு தயார். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் போத்தீஸில் வந்து ஜீவனுக்கும் எனக்கும் பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. சம்மர் அப்படின்றனால ஜீவனுக்கு வந்து கொஞ்சம் காட்டன் டிஷர்ட்ஸும் இந்த 3/4 எடுத்திருந்தேன். 3/4 பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல அவ்வளவா கிடைக்கிறது இல்லை, இங்கே போத்தீஸில் தான் கிடைச்சது. இப்போ காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு. பாய்ஸ்க்கு வந்து அவனுக்கு எடுத்திருந்த 3 டிஷர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 540, 3 டிஷர்ட் அந்த மாதிரி எடுத்திருந்தேன். என்னோட குர்த்தியெல்லாம் காஸ்ட்லி தான். அதுவும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. பட் இருந்தாலும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கணும். நான் ப்ரிஃபரன்ஸ் வந்து ப்ரைஸை விட குவாலிட்டி கொடுப்பேன். நான் ஒரு லாங் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கதா சொல்லியிருந்தேன் இல்லையா, பெங்களூர்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி. ஸோ அந்த ட்ரிப்புக்கு வந்து வியர் பண்ணுறதுக்காக இது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸ்லீவில் வந்து இந்த மாதிரி ஓப்பனிங் இருந்தது. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வியர் பண்ண போகிறேன். பட் இருந்தாலும் ட்ரையல் ரூமில் போட்டு பார்த்தப்போ ரொம்ப சூப்பராக இருந்தது, செம்ம குவாலிட்டி. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா லிங்க்ஸும் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.